வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சாட்ல பின் பண்ணிருக்கேன். அதே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதே நம்பர் 345009939 7502933007. கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்ப சுக்கிரன். இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோக வாழ்வுக்கு அதிபதி. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா தான் சுகபோகங்கள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எல்லா விதமான சந்தோஷங்களையும் நமக்கு கொடுக்கறது யாருங்க? பெண்கள், மனைவி. ஒரு குழந்தையா இருந்தா சகோதரி, ஃபர்ஸ்ட் சகோதரி, மூத்த சகோதரி சுக்கிரன். அத்தை, அத்தை மடி மெத்தையடின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே நம்ம, ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு குழந்தைய வந்து அத்தை கையில தான் கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அத்தை தான் அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பு. அப்போ அதுதான் சுக்கிரன். அப்போ அத்தை, அப்போ சகோதரி, மூத்த சகோதரி. சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா பெண்கள். இப்போ இந்த சுக்கிரன் நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தா சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும். சொகுசான காரு, சொகுசான வீடு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல அத்தை, நல்ல சகோதரி. என்னை சூப்பராக பார்த்துக்குவாங்க. எங்கள் அத்தையும் சரி, எங்கள் அக்காவும் சரி, என்னுடைய மனைவியும் சரி, என்னுடைய குழந்தைங்களும் சரி, சூப்பராக பார்த்துக்குவாங்க. நானா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இஷ்டம் அப்படின்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். பாதிப்பே இல்லை. யாருக்கெல்லாம் சுக்கிரன் பாதிக்கப்படுதோ அவங்கெல்லாம் யார் மூலியமாக கஷ்டப்படுவாங்க? அத்தை கஷ்டப்படுத்தினா போத்த உனக்கு வேலை இல்லைன்ட்டு வந்துடுவோம். சகோதரினா ஒரு குறிப்பிட்ட காலம், கல்யாணம் பண்ணிட்டா அக்கா, அக்காவுக்கும் நமக்கும் டச்சே இல்லை, போ, அக்காவால் தான் நம்ம பாதிக்கப்படுவோம். அடுத்தது மனைவி, மனைவி தான் காலத்துக்கு நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க. அடுத்தது துணைவி, இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மள காலத்துக்கு மாதிரி. மனைவிக்கும் துணைவிக்குள்ள வித்தியாசம். மனைவிங்கிறது தானா வர்றது, துணைவிங்கிறது தேடி வர்றது. இது ரெண்டு விஷயம் இருக்கு. அதான் சுக்கிரன் நல்லா இருந்தா இந்த மாதிரியான சில விஷயங்களும் நடக்கும். சுக்கிரன் கெட்டு போனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அவங்க மூலயமா, அந்த பெண்கள் மூலமாக நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்ப யாரும் கோச்சுக்காதீங்க, சும்மா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன், சரியா? ஏன்னா இது எல்லாமே அனுபவம் தான், அனுபவத்தாண்டி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ சுக்கிரன் எப்படி பாதிக்கப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் உச்சமா இருக்குங்க, அவன் கண்டிப்பா காதல் தோல்வி அடைஞ்சே தீருவான். யார் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கோ காதல் தோல்வி அடைஞ்சே தீருவான். ஏன், என்ன காரணம்? உதாரணத்துக்கு மீன லக்னம்னு எடுத்துக்கலாம், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மீன லக்னம், சுக்கிரன் இங்கேயா இருக்காரு, உச்சமா இருக்கார். இந்த லக்னத்திற்கு யாருங்க சுக்கிரன்? 3க்கும் 8க்கும் அதிபதி. ஒரு பெண்ணால் அவமானப்பட்டு மன ரீதியான பாதிப்பை அடைஞ்சே தீரணும். இப்போ இங்கே 3 நட்சத்திரம் நிற்குது. என்ன நட்சத்திரம் நிற்கும்? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன்னா ஒரு தான் சந்திக்கக்கூடிய ஒரு பெண் மூலமாக, தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் மூலமாக அவனுடைய மனம் பாதிக்கப்பட்டே தீரும். அதுதான் அவனுடைய கர்மா. அது சுக்கிர திசை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பர். ஏன்னா இது அனுபவப்பட்ட ஒரு ஜாதகம். அப்போ அந்த சுக்கிரன் உச்சமாக தான் இருக்குது, சுகபோகமாக இருப்பானா, எப்போ பார்த்தாலும் அவன் சோகமாகவே தான் இருப்பான். ஏன்? அது லக்னத்திற்கு எத்தனாம் பாவமாக வருகிறதோ, எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, அது முடக்காகவோ திதிசூனியமாகவோ, பூரட்டாதி உத்திரட்டாதினா 7ஆம் இடம் முடக்காயிரும். அதுதான் அங்கே பிரச்சனையே. மாந்தி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நின்றால் திருமணம் லேட் ஆகும். சுக்கிரனுடைய வீட்டில் மாந்தி நின்றால் அவர்கள் வீட்டில் ஒரு பெண் சாபம் இருந்தே தீரும். அவங்க வீட்டில் அம்மாவும் நல்லா இருக்க மாட்டாங்க, அக்காவும் நல்லா இருக்க மாட்டாங்க, மனைவியும் நல்லா இருக்க மாட்டாங்க, பெண் குழந்தைங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்குள்ள அந்த பாதிப்பு வந்துடும். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்லியும் இருக்கேன். ஏன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சுக்கிரன் வீட்டில் மாந்தியோ, சுக்கிரனுடைய வீடு எதுங்க? ரிஷபமும் துலாமும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்னங்க? பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரமாக வந்தாலும், திதிசூனியமாக வந்தாலும், முடக்கா வந்தாலும், மாந்தி நின்னா திருமண தலைகீழ நின்னாலும் நடக்காது. நடந்துட்டாலும் அப்படியே அவன் வாழ்க்கையில அவ்வளவுதான். எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்,
ஏண்டா அவளை கல்யாணம் பண்ணிட்டோம், காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு கூட அந்த பெண்களால் ஏற்படக்கூடிய அந்த மன கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. தேவையில்லாத சில எதிர்பாராத சில சிக்கல்களையும் கொடுக்கும். இந்த மாதிரி 8ஆம் அதிபதினா அவமானம், கெட்ட பேர், தேவையில்லாத சில வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும். அப்போ சுக்கிரன்னா நமக்கு என்ன மாதிரியான சாபத்தை நம்ம பண்ணிட்டு வந்திருப்போம்? ஒரு பெண்ணை ஏமாத்திருப்போம். நம்மளுடைய வம்சத்துலேயும் பெண் சாபம் வந்திருக்கும். ஏன்னா மாந்தி நின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழியிலேயே அதை பண்ணியிருப்பாங்க. நாமளும் இந்த ஆத்மாவும் அதே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த பிறவியில் நமக்கு மனைவின்னு ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா, போன பிறவியில் அவங்களை நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை அவங்க கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க விஷயம். நாம் ஏமாத்துறதுனால தான் அவங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுங்க. நம்மளுடைய கண்ணாடி தான் அவங்க. ஒரு பிறவியில் நம்ம என்ன செஞ்சோமோ அது அப்படியே இப்பிறவியில் பிரதிபலிக்குது. நான் செவ்வாய்க்கு பெண்களுக்கு சொல்லியிருப்பேன், கணவன், ஆண்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ ஒரு மனைவி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நாம் ஒரு பெண்ணுக்கு செய்த துரோகம். அதே தப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மறுபடியும் செய்யக்கூடாது. என்னுடைய மனைவி எனக்கு சரியில்லை, என்னுடைய மனைவி என்னை கவனிக்கிறதில்ல, என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, ஏன்னா நீங்கள் பண்ணினது அதே தப்பை அவங்க பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மீண்டும் அதே தப்பை செஞ்சீங்க அப்படின்னா இதை மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ரிப்பீட்டடாக வரும். அதே சொல்லுவாங்கள்ல, உலகம் உருண்டைன்னு, ரவுண்டு. மேலே போனால் கீழே வந்து தான் ஆகணும், கீழே போனால் மேலே போய் தான் ஆகணும். அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த கர்மாவானது. அப்போ இன்னொரு பெண் மூலமாக நாம் ஏமாற்றப்படுவோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ஆசையா அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பெண்ணோட ஒரு உறவு வைத்து கொள்ளும் போதோ அல்லது இதாக இருக்கும் போதோ அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளோ வலி வலிக்கும், கஷ்டப்படுமா இல்லையா? அது தெரியும் போது அப்போ அதனுடைய சாபம் மீண்டும் நமக்கு என்னவாகுங்க, நம்மளுடைய குழந்தைங்க வாழ்க்கையில் நம்ம பார்த்து அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தயவு செஞ்சு அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்மளுக்கு அது நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னா நாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள சாக்ரிஃபை பண்ணவே முடியாது. நீங்கள் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தீங்கனாலும் அவங்கள சாக்ரிஃபை பண்ண முடியாது. குறையத்தான் அவங்க, நம்ம கர்மா குறையத்தான் அவங்க சாக்ரிஃபை ஆவாங்க. அப்போ புரிதல் வந்துடும். அப்போ இந்த சுக்கிரனோட மாந்தி இருந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த சுக்கிரன்னா சுகபோக வாழ்வு, அந்யோன்ய வாழ்வு. அப்போ அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்காது. அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். அது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை பார்த்து நமக்கு அதுக்கான சில நிவர்த்திகளையும் அதுக்கான சில ஆலய வழிபாடுகளையும் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியுங்க, அதை குறைத்து கொள்ள முடியும். அப்போ சுக்கிரன் கிட்ட என்ன வரும், சுகர் வரும். கணவன் மனைவி சந்தோஷமா இல்லை அப்படின்னா சுகர் வரும். அவங்களுக்கு என்னென்ன மைண்ட் டென்ஷன், ப்ரெஷர். அப்போ அந்த மைண்ட் டென்ஷனை அவங்களுடைய உடல் வெளியேற்றவில்லை என்றால் அவர்களுக்கு சுகர் வரும். யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் மனைவி எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகும். அடுத்தது பெண் குழந்தைகள். அப்போ பெண் குழந்தைகளுக்கும் நம்ம சுக்கிரன்னா மனைவி. இப்போ ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைங்களை வந்து ஒரு அடிமைத்தனமாக நடத்துறது, அந்த மாதிரிலாம் அவங்களுடைய தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு அது சாபமாக மாறும். நம்ம ஏற்கனவே முற்பிறவியில் செய்ததனுடைய விளைவு இப்பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்பிறவியில் செஞ்சோன்னா மீண்டும் நமக்கு அடுத்த பிறவிக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போல்லாம் நம்ம வாழ்கிற காலத்திலேயே நம்ம அதுக்கான வேலையை அனுபவிச்சிருவோம். சுக்கிரன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தா வராது, பணம் யார்கிட்ட கொடுத்தாலும் திரும்பி வராது. அதே மாதிரி நம்ம யாருக்கு செலவு செஞ்சாலும் அவங்க நமக்கு 10 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. சுக்கிரன் வக்கரமாகவோ சுக்கிரன் முடக்காகவோ திதிசூனியமாகவோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய சாபத்தினால் நம்ம வாழ்க்கையில் அந்த பெண்களாலேயே நம்ம பாதிக்கப்படுவோம். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் போனால் ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. இதுதான் அதனுடைய கர்மம். அப்போ இந்த சுக்கிரனுடைய சாபங்களை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னா, கஞ்சனூர் சுக்கிரன் ஆலயம் அங்கே போய் 20 தீபம் போட்டு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து
மனைவிட்ட சண்டை போடலாமா? போடக்கூடாது. தப்பே இல்லைங்க, மனைவி காலில் விழுகிறது தப்பே இல்லை. நீங்கள் என்னங்க மேடம் பெண்ணாக இருக்கிறனால சொல்லிட்டு போயிடுறீங்க. செவ்வாய்னா கணவன் காலில் விழுகிறது தப்பு இல்லை. கணவன் காலில் விழுகலாம், மனைவி காலில் விழ முடியாது இல்லையா? நீங்கள் மனசுக்குள்ளே திட்டுறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை அப்படி இல்லை, யாருன்னே தெரியாமல் அவங்ககிட்ட சாரி கேட்குறோம், மன்னிப்பு கேட்குறோம், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம மனைவிகிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அவங்க நம்மளை லட்சியம் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி, அதை நீங்கள் செய்யணும்னா உங்களுடைய மனைவி, குழந்தைகள், உங்களுடைய சகோதரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், பண வரவும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு பெண் வீட்டில் அமைதியாக இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்கள சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கிறது யார் கையில் இருக்குதுங்க? நம்ம கையில் இருக்கு. ஏங்க அவள் பெரிய ராட்சசிங்க நீங்கள் சொல்லிடுவீங்க மேடம். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சின்ன ஒரு அன்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாங்க, அவங்கள நமக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அது வாழ்க்கை துணைனாலே கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி. அப்போ சுக்கிரன் தான் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிரனுடைய ஆதரவு நமக்கு வேணும். அப்போ இது மாதிரியான திருமண தடை இருக்குது, திருமணம் தாமதமாகுது, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, சுக்கிரன் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துட்டு அதுக்குண்டான சில வழிபாடுகள் மூலமாக உங்களுடைய சாபங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்தது பாட்டு இருக்கா? இருக்கு. சரி, இருக்கு இங்கதான் இருக்கு. அடுத்து